ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நாம் இன்றைக்கி த மிஸ்டேக் டவுன் எபிசோட் 3 பார்க்க போகிறோம். நேற்று எபிசோட் 2 பார்த்துருப்பீங்க. எபிசோட் 1 and 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் 4 பேர் பேசி நடந்து வந்துட்டுருக்காங்க. அதில் பாண்டி என்ன சொல்கிறான்னா, நம்ம பார்த்ததுக்கு போலீஸ்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதை பற்றி சொல்ல வேணாம் சொல்லி மற்ற 3 ஸ்ரீதர், திருமூர்த்தி, முகேஷ் சொல்கிறாங்க. ஏன்னா இதை பற்றி சொன்னோன்னா நம்ம பேரண்ட்ஸ் தான் போலீஸ் கேஸ்னால இன்னும் விசாரிக்க வர சொல்லுவாங்கன்னு சொல்லி அது எதுன்னு சொல்லுவாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு. அவர் பேர் ஆர் குமார். அவர் இந்த ஃபயர் ஆக்சிடென்டான வீட்டுக்கு வந்தார், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அதாவது மேலிடத்தில் இருக்கிற ஒரு ஏசியோ ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சார் ஒரு சின்ன பையன்தான், அவன் அவன் ஃபேமிலியை அப்பாவை கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு கொண்டான்னு ரீசன் தெரில, அந்த பையன் எங்கே போனான்னு தெரில, காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த 4 பேரும். மறுபடியும் அந்த நேரத்தில் விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு மேம் வராங்க. மேம் வந்தோடனே எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்தா 2 பசங்க, புது பசங்க, ஜீவா, கௌதம்னு 2 பசங்க. அவங்க 2 பேரும் புது ஸ்டூடெண்ட்டு சொல்லி மேம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க. நைட் டைம் வருது. நைட் டைமில் ஒரு பையன் நடந்து வந்துட்டுருக்கான், ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு. அந்த பையன் என்னென்னா, நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஏரியாவே கொஞ்சம் வெறிச்சோடி இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் பயமாக நடந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அப்போ தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது. ஒரு ஆள் ஒரு ஏதோ ஒரு கம்பி மாதிரி கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்து ரொம்ப பயந்து ஓடுறான். ஓடினதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துடுறான். பார்த்தா அந்த ஆள் துரத்திட்டே வந்திருக்கான் போல். அப்படியே அவன் பயங்கரமாக கத்துறான். அதோடு அந்த காட்சி முடியுது. அடுத்த நாள் ஆகுது. மேம் வராங்க. எல்லோரும் கிளாஸில் ஜாலியாக இருக்கானுங்க. மேம் வராங்க ஒரு பொண்ணோட. அந்த பொண்ணு பேர் ரீத்திகா. இந்த பொண்ணு நியூ ஸ்டூடெண்ட் சொல்லி எல்லோரும் கருமி பண்ணுறாங்க. எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம பாண்டி பயவுலைக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் வந்துடுது. அதனால் அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதோட அந்த காட்சி முடியுது. அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா, ஒரு பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த ஆர் குமார் சார் கிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி அவங்க பையனை காணோம் அப்படின்ட்டு. அதாவது நம்ம முன்னாடி ஒரு சீனில் பார்த்துருப்போம்ல, அந்த பையனை காணோம்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்போம்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. ஸோ அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு வந்தோம்னா, அங்கே நம்ம 4 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க புதுசாக வந்த 2 பசங்க கூட பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் என் பேர் பாண்டியராஜ், என் பேர் திருமூர்த்தி, முகேஷ் இதுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் கௌதம், ஜீவானி பண்ணுறானுங்க. அப்புறம் 6 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறானுங்க. பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி அதே போல் இப்போ புதுசாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா, அதே போல் இன்றைக்கி கிரவுண்டில் உட்காந்து விளாட்லாம், ஃபுட்பால் விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. சொன்னதுக்கப்புறம் ஓகே, இதை பிளான் பண்ண மாதிரி ஃபுட்பாலும் விளாட்றாங்க. சாயங்காலம் ஈவினிங் டைம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுருக்காங்க. இப்போ இந்த டீமே இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இப்போ என்னென்னா 6 பேர் சேர்ந்த குழுவாக மாதிரி இருந்துச்சு. 6 பேர் நல்லா ஜாலியாக விளாண்டுருக்காங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு என்னதுன்னா, போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் ஆம்புலன்ஸ் சவுண்டு வேகமாக கேட்குது. எங்கேயோ போயிட்டுருக்காங்க. என்னன்னு சொல்லி ஆச்சரியமாக இவங்க வேறு பார்த்துட்ருக்காங்க. எதுக்குன்னு தெரில. அப்புறம் இவங்களும் யோசிக்கிறவங்க ஏதோ பிரச்சனை ஆயிடுச்ச மறுபடியும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ஃபுட்பால் ஆடும்போது மட்டும் தான் ஏதோ பிரச்சனை எடுத்துகிட்டே இருக்குது. அது என்னென்ன போக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த குரூப் மெம்பர் அந்த பையன், அதாவது அந்த காணாமல் போனாங்க அந்த பையனோட உடம்பை கண்டுபிடிச்சாங்க. அந்த பையன் ரத்த வெள்ளத்தோட ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஒரு குப்பை கூடத்தில் கிடக்கிறான். அதை பார்த்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கண்ணு கலங்கிருச்சு. மற்ற குரூப் மெம்பர்ஸ் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் எப்படி யார் இந்த மாதிரி கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது, அந்த காட்சியும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சீரீஸ் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இப்போ தான் த்ரில்லரோட இதே ஆரம்பிச்சிருக்கு. போக போக இன்னும் இது பயங்கரமான த்ரில்லிங்காக கொண்டு போனான்னு நான் ஐடியாவோடு இருக்கேன். அண்ட் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் இதை மாதிரி நான் வீடியோஸ் போட்டுட்டு இருப்பேன். அடுத்து நாளைக்கு ஒரு நாள் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் தான் இருக்குது, எபிசோடு 4. அதுவும் இதோட கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு தான் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஒரு எபிசோடு வரும். வீக்லி அடுத்து 3 எபிசோட்ஸ் மட்டும் தான் வரும். தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், 4 எபிசோட் பண்ணுறேன். அது வரைக்கும் அந்த 3 எபிசோட்ஸ் மட்டும் விட்றேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட்.
நெக்ஸ்ட்டு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். குட் பாய்.